ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எதை பற்றின வீடியோ பார்க்குறோம்னா யூடியூப்பில் சல்லி சம்பாதிக்கிற வழி தான் மோனிட்டைசேஷன். உங்களோட யூடியூப் சேனலும் மோனிட்டைசேஷன் ஆகியிருந்தால் அது மூலமாக உங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ணலும். அது ஆகிறதுக்கு சில முக்கிய தேவைகள் இருக்குது. அந்த முக்கிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுமானால் உங்களோட யூடியூப் சேனலும் மோனிட்டைசேஷன் ஆகும். அது ஆவினா மட்டும் போதாது என்று இப்போ யூடியூப் புதுசாக சொல்லி இருக்குது. அதில் சில விஷயங்களை தவிர்க்கும்படி யூடியூபால எச்சரிக்கை தந்திருக்கிறாங்க. அது என்னென்ன விஷயம் என்றது இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னன்னா, யூடியூப் மோனிட்டைசேஷன் ஆகுறதுக்கு தேவையான முக்கிய அடிப்படை தேவை ஒன்று தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுக்கொண்டு நீங்க 4000 ஹவர்ஸ் 4000 மணித்தியாலம் வீடியோ மூலமாக பூர்த்தி செஞ்சு இருக்கணும். 4000 ஹவர்ஸ் வீடியோ பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு உங்களோட யூடியூப் சேனல் மோனிட்டைசேஷன் ஆகலாம். அல்லது 1000 சப்ஸ்கிரைபர்ஸுடன் 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் உங்களுக்கு கிடைக்குமாயின் அப்பயும் உங்களோட யூடியூப் சேனல் மோனிட்டைசேஷன் ஆகலாம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்க போடுற ஷார்ட்ஸ் எல்லாத்துடைய வியூஸையும் சேர்த்து ஒரு 10 மில்லியன் வியூஸ் வந்துச்சுண்டா உங்களோட யூடியூப் சேனல் மோனிட்டைசேஷன் ஆகும். பட் இதோட டைம் லிமிட் 3 மந்த், 3 மாதத்துக்கு நீங்க இதை எடுத்துக்கொள்ளணும். 4000 ஹவர்ஸ் ஏர்ன் பண்றது நீங்க ஒரு வருடத்துக்குள்ள 1 இயருக்குள்ள நீங்க அதை பூர்த்தி செஞ்சுட்டீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் சும்மாவே மோனிட்டைசேஷன் ஆகும். ஆனா இப்ப யூடியூபால சில தேவைகளை கருத்தில் கொண்டு அவங்க முந்தி யூடியூப் செஞ்சவங்க சரியான குறைவு. இப்ப எங்க பார்த்தாலும் யூடியூப் செய்யற காரணத்தினால இப்ப இன்னும் சில விஷயங்களை அவங்க எட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பூர்த்தியானாதான் உங்களோட யூடியூப் சேனலும் மோனிட்டைசேஷன் ஆகும். அதுல ஒன்னாவது விஷயம் என்னன்னா, இப்போது யூடியூபை பார்த்தாலே ஏஐ வீடியோஸ் நிறைய காணப்படுது. அதாவது அவங்க ஒரு கஷ்டமும் படாம ஒரு இதுவும் இல்லாம ஏஐ சாஃப்ட்வேர் மூலமாக அவங்க தேவையான வீடியோக்களை வெளியெடுக்கிறாங்க. அவங்களுக்கு எது தேவையோ அதை ஈஸியான முறையில எடுத்து யூடியூப்ல போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய வாட்சிங் டைம்ஸ், அதே மாதிரி ஷார்ட் வியூஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்றாங்க. இதனால மிச்சம் கஷ்டப்பட்டு தன்னோட டேலண்ட்டை வெளிக்காட்டுற யூடியூபர்ஸ் பெரும் அளவுல நஷ்டம் அடைகிறாங்க. அவங்களோட வீடியோஸ் போற வியூஸும் குறையப்படுது. அதனால இப்ப யூடியூப்ஸ் ஒரு முடிவு எடுத்துக்குது, ஏஐ வீடியோ ஆடியோவை முற்று முழுதாக தடை செய்ய. அது எந்த வகையிலன்னு சொன்னா, ஏஐ வீடியோவை நீங்க ஏஐ வீடியோவை மட்டும் போட்டு அதுக்கு ஏஐ ஆடியோ மட்டும் ஆட் பண்ணினீங்கன்னா அதால் உருவாக்கக்கூடிய வீடியோவும் ஷார்ட்ஸும் மோனிட்டைசேஷனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உள்வாங்கப்பட மாட்டாது. அதாவது நேர்களே, நீங்க ஏஐ மூலமா உருவாக்கக்கூடிய வீடியோஸ் இருக்குது தானே, அந்த வீடியோஸ்க்கு உங்களோட ஆடியோ கொடுக்கலாம், உங்களோட வாய்ஸை கொடுத்து பேசலாம். அப்பொழுது உங்களுக்கு மோனிட்டைசேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே நீங்க ஏஐ வீடியோக்கு உங்களோட வாய்ஸ் கொடுக்காம நீங்க ஆடியோ போட்டீங்கன்னா அது தடை செய்யப்படுது நேர்களே. அதனால மிக்க கவனமா இருந்துக்கோங்க ஏஐ வீடியோவை யூஸ் பண்றது. அது உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களோட நீங்க என்ன சரி ஆன் வீடியோ யூஸ் பண்றீங்கன்னா அதுல ஒரு 10%, 5% மாதிரி ஏஐயால உங்களுக்கு என்ன சரி தேவையானதை போட்டுக்கொள்ளலாம். பட் உங்களோட ஆன் கிரியேஷனா இருக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா, ரியாக்டிங் வீடியோஸ். இது இந்தியா மாதிரி நாடுகள்ல அதிகமா காணப்படுறது தான் ரியாக்டிங் வீடியோஸ் செய்யறவங்க. அவங்க என்னன்னா, நிறைய பேர் வீடியோஸ்க்கு கீழே சின்னதா ஒரு போட்டோ மாதிரி போட்டு அதுல ரியாக்டிங் பண்ணுவேன். நிறைய இந்தியால உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலத்துல இது அதிகமா காணப்படுது. அவங்க ரியாக்டிங் வீடியோஸ் அதிகமா செய்யறாங்க. அது எப்படி இன்னொருத்தர் வீடியோக்கு அவங்களோட கீழே ஒரு போட்டோ, ஒரு இமேஜ், ஒரு ஸ்மால் வீடியோ ஒன்று ஸ்மாலா போடுவாங்க. அது விளங்கவே விளங்காது. அதுக்கு அவங்க ரியாக்டிங் கொடுப்பாங்க. வாய்ஸ் ஒன்றையுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த ஆன் வீடியோட ஆன் ஆடியோல தான் அது போகும். அந்த மாதிரி வீடியோவை மோனிட்டைசேஷன்ல முற்று முழுதாக தடை செய்யறாங்க. அதனால நீங்க ரியாக்டிங் வீடியோ செய்யறதா இருந்தீங்கன்னா கட்டாயம் ஃபேர் யூஸ் வீடியோக்களா இருக்கணும். அவங்களோட பெர்மிஷனுடைய வீடியோக்களை தான் நீங்க எடுக்கணும். அப்படி பெர்மிஷன் இல்லாத வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் விழும். அதனால உங்களோட யூடியூப் சேனல் மோனிட்டைசேஷன் ஆகுற காலங்கள் நீடிக்கலாம், மோனிட்டைசேஷன் ஆகுற வாய்ப்புகள் குறையலாம். அதனால நீங்க ஃபேர் யூஸ் வீடியோக்களை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ரியாக்டிங் பண்ணலாம். அதுல 80% உங்களோட ஆன் டெடிகேஷன் இருக்கணும். அந்த வீடியோக்கு நீங்களும் உங்களோட வீடியோ கொஞ்சம் மெட்டா வைக்கணும். அது மாதிரி நீங்க வாய்ஸ் கொடுக்கணும். நீங்க உங்களோட ஆன் ஆடியோவை போட்டு இதை செய்யணும். 80% உங்களோட ஆன் டெடிகேஷன் அந்த வீடியோல இருந்தா மட்டும் தான் அது மோனிட்டைசேஷனுக்கு தேவையான அடிப்படையில சேர்க்கப்படும். அடுத்தது அதுக்கு அட் கண்டென்ட் வேல்யூ நீங்க பண்ணணும். அந்த கண்டென்ட்டுக்கு இன்னும் வேல்யூ கொடுக்கணும். நீங்க உங்களோட சுயமா உங்களோட முயற்சியால அதை செய்யணும்.
அடுத்த விஷயம் என்னன்னா ஸ்லைட் ஷோ போட்டோஸ். ஸ்லைட் ஷோ போட்டோஸ் சொல்றது உங்களோட கேலரியில இருக்கக்கூடிய போட்டோஸ் அல்லது நீங்க எடுத்த போட்டோஸ் இல்லாட்டி கூகுள் அந்த மாதிரி ஒவ்வொரு தளங்கள் மூலமா நீங்க எடுக்கக்கூடிய போட்டோஸ். அந்த போட்டோஸை மட்டும் போட்டு மியூசிக் போட்ட வீடியோக்கள் பல நாங்க பார்த்திருப்போம். ஆக்டர்ஸ்ல வெட்டிங் போட்டோஸ் ஆயிக்கட்டும் அந்த மாதிரி போட்டு அதுக்கு மியூசிக்கை போட்டு அது மூலமாவும் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க வீடியோக்கள் மூலமா, ஷார்ட்ஸ்கள் மூலமாவும் இது செய்யறாங்க. இதனாலையும் திறமையுடைய யூடியூபர்ஸ் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்லைட் ஷோ போட்டோஸ்க்கு ஏஐ வாய்ஸ் ஃபிலிம் சாங்ஸ் மாதிரி நீங்க எட் பண்ணினீங்கன்னா அந்த ஃபிலிம் சாங்ஸ் ஏஐ வாய்ஸ்க்கு சொந்தக்காரர்களுக்கு மட்டும்தான் அதோட பங்களிப்பு போய் சேரும், உங்களுக்கு ஒரு பங்களிப்பும் கிடைக்காது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க. ஏஐ வீடியோ யூஸ் பண்றது, ரியாக்டிங் பண்றது, ஸ்லைட் ஷோ போட்டோஸ் யூஸ் பண்றது, இது மூலமா உங்களோட யூடியூப் சேனலுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்க போறது இல்லை. அதனால மூளையை நல்லா யோசிச்சு சிந்திச்சு பயன்படுங்க. அப்ப என்னடா பண்றது, இந்த யூடியூப் சேனலை எப்படி நாங்க மானிட்டரைசேஷன் ஆக்குறா பெஸ்ட் சொல்யூஷன் தான் ஆன் வீடியோ, ஆன் வாய்ஸ், ஆன் கண்டென்ட். உங்களோட சுயமான வீடியோ போடுங்க, சுயமான குரல்ல சுயமான கண்டென்ட்டை நீங்களே உருவாக்குங்க. எல்லாருக்கும் பல திறமைகள் இருக்குது. அதை அடிப்படையாக கொண்டு உங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க இது மாதிரி செய்யறது மூலமா உங்களோட யூடியூப் சேனல் முன்னேறலாம். அடுத்தது ப்ராபபிலி நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. அதுதான் காப்பி பேஸ்ட். இன்னொருவரோட வீடியோ எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது உங்களோட மானிட்டைசேஷனுக்கு ரொம்பவே பாதிப்பு செலுத்தும். அதனால யூடியூப்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வர நேரிடும். அதனால டோன்ட் காப்பி பேஸ்ட் anyone's வீடியோ. பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் ஆன் வீடியோ, ஆன் வாய்ஸ், ஆன் கண்டென்ட். இது ஒரு செய்யறது மூலமாக உங்களுக்கு யூடியூப்ல பல ரூபாய் கணக்கு பணங்களை சம்பாதிக்கலாம். இதுதான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட செஞ்சு வர ட்ரிக்ஸ்கள். இந்த மாதிரி செய்யறதன் மூலமாக உங்களோட யூடியூப் இலகுவான முறையில மானிட்டைசேஷன் ஆகிறது மட்டும் இல்லாம இலகுவான முறையில உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். இன்னும் பல வீடியோக்களில் உங்களுடன் சந்திக்கின்றேன். நன்றி.